வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல் ப்ரோமோ வந்திருக்கு. அதில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியா பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் குலதெய்வம் கோவிலை கண்டுபிடிச்சி குடும்பத்தோட வர்றாங்க. சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும். காசிக்கு போயும் கர்மம் தொலைலன்ற மாதிரி அங்கே வந்து கஸ்தூரியோட பிரச்சனையை பார்த்து அவங்க கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்காங்க. கஸ்தூரி நிலாவை ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏதோ ரொம்பவே அக்கறை இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க. இதுல என்ன விஷயம் இருக்குன்னு தெரியல. நிலாவும் அவங்களுக்கு சரியா பதிலடி கொடுக்க, அம்மா சாமி எவ்வளோ பெரிய வாயாடி நீ, அந்த குடும்பத்துக்கு சரியான ஆளுதாண்டி நீ அப்படின்னு முகத்தை வெட்டிட்டு கஸ்தூரி அங்கேருந்து போயிடுறாங்க. மறுநாள் காலையில் எல்லாருமே குளிச்சு நீட்டாக ரெடியாகி குலதெய்வம் கோவிலுக்கு வர்றாங்க. சிவந்த முகமும் நெத்தியில 3 பட்டையுமா, ரவுண்டு கண்ணு, கூரான மூக்கு, முகத்தை பாதி மறைக்கிற அளவுக்கு முறுக்குன மீசை, கையில பெரிய கொடுவான்னு ஐயனார் கம்பீரமா நின்றுட்டு இருக்காரு. எல்லாரும் ரொம்பவே பயபக்தியா சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நாளைக்கு கெடா வெட்டு இருக்கு. எல்லா வீட்டு பொண்ணுங்களும் அவங்க வீட்டுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி பரிகாரம் பண்ணுவாங்க அப்படின்னு அவரு மணி சொல்ல, அவங்கவுங்க குடும்பத்துல இருந்து யார் யார் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல இருந்து யாருப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சேரன் கிட்ட கேட்க, கஸ்தூரி காண்டாமிருகம் உடனே, அதுவே பொம்பளை இல்லாத வீடு, அந்த வீட்டுங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ராசியே கிடையாதுன்னு அத்தனை பேர் முன்னாடியே தன்னோட வஞ்சத்தை தீர்த்துக்கிறாங்க. சேரனுக்கு, சோழனுக்கு, பாண்டியன், பல்லவனுக்குன்னு தர்ம சங்கடம் ஆயிடுது. இருந்தாலும் சேரன் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு, ஆண்கள் பண்ற மாதிரி ஏதாவது பரிகாரம் இருக்கானே அப்படின்னு கேக்குறாரு. அதான் இவங்க இருக்காங்களேன்னு மணி சர்வசாதாரணமா நிலாவை கையை காட்டிடுறாரு. நிலா அவங்க சோழன் மனைவின்னு ஒத்துக்கலனால அந்த குடும்பத்து மருமகன்றதை ஒத்துக்கிறாங்க. சேரன் சொன்னது கேட்டு அவங்களுக்கும் சங்கடமா இருக்கு. ஏன்னு நான் பூஜை பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஏன் குடும்பத்துக்காக இந்த பூஜையை நான் தான் பண்ணுவேன்னு நிலா சொல்ல, மொத்த குடும்பமும் இன்ப அதிர்ச்சியில் நெகிழ்ந்து போய் நிலாவை பார்க்குறாங்க. ஏற்கனவே நான் தான் இந்த வீட்டு மருமகள்னு ஊரறிய சொன்ன நிலா, இப்போ அவங்க சொந்த பந்தங்கள் உலகறிய நான் இந்த வீட்டு மருமகதான்றதை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க சோழனோட ஒய்ஃப்ன்றதையும் உறுதிப்படுத்துவாங்கன்னு நாம் நம்பலாம். சோழன் அவரை நிறைய விதத்தில் திருத்திக்கணும். இதெல்லாம் வர எபிசோடில் நடக்கும்னு நம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ்.